அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இன்றைய முதல் இணைஞ்சிருக்கிறேன். ஒரு எளிய மக்களுக்கான ஒரு அரசியல் வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பிலிருந்து அந்த மக்களுக்கான உரிமை குறித்தும் உரக்க குரல் கொடுப்பதற்கான களத்தில் மீண்டும் இருக்கிறேன். இந்த தேர்தலிலிருந்து தொடங்கி மீண்டும் என்னுடைய அரசியல் பயணம் தொடரும். இது அதிமுகவை தேர்வு செய்ததற்கான ஒரு காரணம், இந்த கட்சியினுடைய தலைமையை ஏற்றிருக்கக்கூடியவர் ஒரு அடிப்படை குடும்பத்திலிருந்து, ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்து ஒரு தலைமையை எட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலுடைய ஜனநாயக சூழல் இருப்பதனாலையும், ஒரு தமிழனுடைய தலைமையின் கீழ் இயங்குவதற்கான ஒரு மன உறுதியோடு நான் இருந்ததுனாலையும் அதிமுகவை தேர்வு பண்ணியிருக்கேன். நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில் வந்த பிறகு இன்னொரு அரசியல் அமைப்புக்கு போகலை அப்படின்னா உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்கும் என் இன மக்களுக்குமான அரசியல் பங்கேற்பை எப்படி உறுதி செய்யறது என்ற ஒரு கேள்வி எழுந்துட்டு இருந்தது. ஒட்டுமொத்தமாக அனைத்து மக்களும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்குமே தவிர காளியம்மாள் தனித்த ஒரு முடிவா இதை நான் எடுக்கல. மக்கள் நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாயிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறாங்க. விலைவாசி ஏற்றத்திலிருந்து தொடங்கி சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும், பெண்களுக்கான பாதுகாப்பா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கு. அந்த விடயங்கள்ல இருந்து மக்கள் ஒரு பெரிய ஏமாற்று நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. ஒரு மாற்றம் வராதான் விரும்புறாங்க. இந்த வரக்கூடிய தேர்தல் அதுக்கான பரிசு தரும்.